السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய ஆசிரியர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பான தர்பியா வகுப்பை, ஒழுக்க பயிற்சி வகுப்பை நமது சகோதரர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் நிஸ்வான்ல உஸ்தாதாவா இருக்கீங்களா? எல்லாரும் பெண்கள் மதரசால உஸ்தாதாவா இருக்கீங்க, அப்படிதானே? كيف هل نجعل هذه المحاضرة باللغة العربية تماما؟ إذا وافقتم نجعل هذه المحاضرة بالكلمات تماما باللغة العربية. செஞ்சிடலாமா? அப்படி அரபிக்லேயே வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய கல்லூரியில், அரபிக் கல்லூரியில் நீங்க ஆசிரியர்களா இருப்பதனால والله نفضل أن أجعل هذه الدورة كالدورة العربية باللغة العربية. வேணுமா வேணாமா? தமிழ்லேயே இருந்தால் நல்லா இருக்கும். خير الحمد لله. بسم الله. ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றவங்க மாஷா அல்லாஹ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிக சிறப்பான அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பதவி அது, அப்படிதானே? எந்த சூழ்நிலையிலும் ஆசிரிய பணி என்பதே ஒரு மிகப்பெரிய அறப்பணி. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புனிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் அதற்கு ஒரு நிகரான ஒரு கண்ணியமும் அந்தஸ்தும் உயர்வும் உள்ள ஒரு பணி ஆசிரிய பணி என்பது. அதிலும் மாஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை போதிக்கிற உங்களை போன்றவர்களை பொறுத்தவரை நீங்கள் உள்ளபடியே உயர்வான அந்தஸ்திலே இருக்கிறீர்கள். பொதுவாகவே இந்த அகாடமிக் எஜுகேஷனை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தால் அவர்களே இந்த சமுதாயத்திலே ஒரு கண்ணியத்தோடு பார்க்கப்படுவார்கள், அப்படிதானே? ஆசிரியர்களுக்கு இருக்கிற மரியாதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஆசிரியர்கள் வேண்டும். ஆசிரியர்களின் பால் தேவைப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அந்த தாலீம் என்கிற அந்த டீச்சிங், அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்போர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்கப்படுவதனாலும் கண்ணியப்படுத்தப்படுவதனாலும் தான் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியரே இல்லை, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆசிரியர் யாராவது இருந்தாங்களா? யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ரைட். ஏன்னா சொல்லித்தரும் தகுதி இந்த துனியாவில் யாருக்கும் இல்லை. இன்கேஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க கிட்ட போய் படிச்சுட்டு வந்திருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவர்தான் சொல்லி கொடுத்தார், இவர்தான் எழுத படிக்க சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஆசிரியருக்கு புனிதத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். உலகத்திலே ஒரு கண்ணியமான ஒரு உயர்வான அந்தஸ்திலே இருப்பவர்கள் இரண்டு பேருக்கு தானாகவே கண்ணியம் போய் சேர்ந்து விடும். ஒன்று சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், பெற்றெடுத்த தந்தைகள் அல்ல, சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள். இன்னொன்னு பெற்றெடுத்த மகன். நல்லா புரியணும். இப்ப என்னுடைய எல்லா கிரெடிட்டும், என்னுடைய எல்லா சிறப்பும் என்னுடைய மாணவர்களுக்கு போய் சேராது. என்னுடைய எல்லா சிறப்பும் யாருக்கு போய் சேராது? என்னுடைய மாணவர்களுக்கு போய் சேராது. ஆனால் என்னுடைய எல்லா சிறப்பும் யாருக்கு போய் சேரும்? என்னுடைய மகனுக்கு போய் சேரும். இதுதான் உலகம், இதுதான் நியதி, இதுதான் உண்மை. அதே போன்று என்னுடைய எல்லா கிரெடிட்டும் என்னுடைய ஆசிரியருக்கு போய் சேருமே தவிர என்னுடைய தந்தைக்கு போய் சேராது. அடுத்தபடியே தந்தைக்கும் போகும்.
இந்த ஹிக்மத்துகளை எல்லாம் கையாண்டுதான், இந்த ஹிக்மத்துகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதிலேயே பாப்பாவும் போயிட்டாங்க. ஒரு நேம் மென்ஷன் பண்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கிடையாது, யாரும் ஆசிரியர்கள் கிடையாது. நபியுல் உம்மி. நபியுல் உம்மினா என்னம்மா, எழுத படிக்க தெரியாதவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட். அதாவது இன்னா இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நக்ரா. நாம் ஒரு உம்மி சமூகமாக இருக்கிறோம், எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த உம்மி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவாக அந்த காலகட்டத்தில், அந்த கால சூழ்நிலையில் எதெல்லாம் எழுதுவதாகவும் வாசிப்பதாகவும் இருந்ததோ அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு ஆசிரியர் அல்லாஹ் இயல்பாகவே ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏற்படுத்தி இருந்தால் இன்கேஸ் மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் டீச் பண்ற எல்லாமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான், இவர் ஓதி கொடுக்கிற குரான் எல்லாமே அவருடைய ஆசிரியருக்கு சொல்லி கொடுத்ததுதான் மக்கள் பொய்ப்பிப்பதற்கு திசை திருப்பி இருப்பார்கள் இயல்பாகவே. இப்படி ஒரு ஆசிரியர் என்கிற ஒரு செட்டப் இல்லாத போதே அந்த குறைஷி குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, பல வடிவங்களில் விமர்சித்தார்கள், பல வடிவங்களில் என்ன செஞ்சாங்க, அவங்கள மறுத்து பேசினார்கள். இவருக்கு ஒரு அஜ்னபி, ஒரு அந்நிய தேசத்துக்காரர் யாரோ சொல்லி கொடுக்கிறார் அப்படின்லாம் அவங்க பொய்களையும் புரட்டுகளையும் அவதூறுகளையும் அள்ளி வீசினார்கள். ஆனால் இயல்பாக இயற்கையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யல, எந்த ஒரு ஆசிரியரையும் ஏற்படுத்தவில்லை. ஹாதா மின் ஹிக்மத்தில்லாஹி அஸ்ஸ வஜல் பி அன்னல்லாஹ லம் யஜ்அல் ஐய ஷக்ஸின் முஅய்யன் கல் முஅல்லிம் லிநபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு நபரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியராக அல்லாஹ் ஏற்படுத்தாதது என்னது, அல்லாஹ்வுடைய பெரிய ஹிக்மத். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசுகளாக அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அவர்களை சின்ன வயசுலேயே அல்லாஹ் என்ன செய்து விட்டான், அடைத்துக் கொண்டான். ஆமாவா இல்லையா? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதருடைய மருமகன் தான், அல்லாஹ்வுடைய தூதர மகன் இல்ல, அப்படிதானே? அல்லாஹ்வின் தூதருடைய மருமகன் தான். ஆனால் அவர் ஒரு அஹ்ல பைத். அஹ்ல பைத்னா என்ன, நபியினுடைய நேரடி குடும்பத்தை சார்ந்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோடு உடன் பிறந்தவருடைய ஒரு மகன் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அலி ரலியல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பேரில் ஒரு தனி மதமே உருவாச்சு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வரல? உஸ்மான் ரலியல்லாஹு மருமகன் தானே. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு உமையா என்கிற வேற ஒரு ஃபேமிலி ட்ரைப்ல வராங்க. அப்போ குறைஷி என்கிற குலத்தில், பனு ஹாஷிம் என்கிற குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனராக இருக்கிற அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதராக இருக்கிற அபூ தாலிபின் ஒரு வாரிசாக எல்லா சிறப்பும் அவருக்கு இருந்துச்சு. சரி, இதே சிறப்பு ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு தானே இருந்துச்சு. அவருக்கு ஏன் தனியா ஃபாலோவர்ஸ் வரல? அவங்க அல்லாஹ்வுடைய தூதரின் மருமகனாக ஆவல. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரின் மருமகனாக இருந்தவரையே மகன் ஸ்தானத்திற்கு ஆக்கி அஹ்லே பைத்திலே, அஹ்லே பைத் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறோம் என்கிற பேரில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷியா என்கிற ராஃபிதாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? பாருங்க அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து இந்த உலகத்தில் உருவான எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் அந்த ஆளுமைகளை அடையாளம் காட்டியது ஆசிரியர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞர் பெருமக்களுக்கு இயல்பாகவே கொடுத்திருக்கிறார். இப்ப இமாம் புகாரி அப்படின்னா யாரா தெரியாம இருப்போமா? இமாம் புகாரியை தெரியாதவன் இந்த சமூகத்திலே ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது என்கிற அளவிற்கு இமாம் புகாரி பரிச்சயமானவர், அனைவருக்கும் அறிமுகமானவர். அவர் கல்வியின்பால் அனைத்துலகமும் தேவையுடையதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு அஸ்ஸஹுல் குத்துப் அப்படிதானே, அஸ்ஸஹுல் குத்துப் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு அதி ஆதாரபூர்வமான ஒரு நூல் என்று உலக முஸ்லிம்களால் ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் என்னது, சஹீஹுல் புகாரி. ஆனா இந்த சஹீஹுல் புகாரி என்கிற நூலை இமாம் புகாரி ஏற்றுவதற்கும் தொகுப்பதற்கும் காரணமாக இருந்தது யாருன்னு தெரியுமா? அவங்க ஆசிரியர் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை. இமாம் புகாரி அவர்களுடைய ஆசிரியராக இருந்த மதிப்பிற்குரிய அறிஞர் இஸ்ஹாக் இப்னு ராஹவை அப்படிங்கிறவர் தான் இமாம் புகாரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த தனிப்பெரும் திறமையை இனங்கண்டு அடையாளம் கண்டு, புகாரி நீங்க என்ன செய்யணும், முகமது இப்னு இஸ்மாயில் ஒரு பேர், நீங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு திரட்டுக்களை, ஒரு தொகுப்பலை இந்த சமுதாயத்துக்கு நீங்க தரணும் அப்படின்னு அவர் ஆர்வமூட்டியதற்கு பிறகுதான் எது வருது வெளியே, சஹீஹுல் புகாரி வருது. அப்ப அந்த அளவிற்கு மாஷா அல்லாஹ் ஒளி விளக்காக இருந்த அறிஞர் பெருமக்களுக்கே அந்த ஒளியை ஏற்றி வைத்த தீபங்களாக இருந்தவர்கள் அவர் ஆசிரியர்கள். அப்ப அதனால் யாருக்கு சரியான முறையான தரமான தகுதிமிக்க ஆசிரியர்கள் அமைந்து விடுகிறார்களோ உள்ளபடி அவர்கள் மிகப்பெரிய அடையாளங்களாக, அறிஞர் பெருமக்களாக, இந்த சமூகத்தை வழி நடத்துகிற அஸ்திவாரங்களாக, இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிற ஒளி விளக்குகளாக,
அவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு ஆளுமைகளாக வார்க்கப்படுவார்கள், வளர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். அதனால் ஆசிரியர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய தகுதி, உங்களுடைய அந்த உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம உணரணும். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்தது. நாம் இந்த ஸ்டேட்டஸுக்குரியவர்கள் என்று நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் ஒரு தாய்க்கு என்ன இருக்குது? மிகப்பெரிய சிறப்பு இருக்கு, அப்படிதானே? தனிப்பட்ட முறையில் ஒரு தாய்க்கு அல்லாஹ் ஏகப்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இந்த சிறப்பை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான், அந்த தாய் தற்பெருமையோடு அலைய முடியுமா? அந்த மாதிரிதான் ஆசிரியர்களும். ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த கண்ணியமும் அந்தஸ்தும் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ்விடம் தான் அந்த கண்ணியமும் அந்தஸ்தும் இருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர, நான் சிறப்பிக்கப்பட்ட ஒரு ஆளு, நான் வானத்திலிருந்து நேராக குதிச்சவன், நான் வேற்று கிரகத்திலிருந்து விசா வாங்கி கொண்டு கீழே வந்திருக்கிறேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? நம்மளை நாமே உயர்வாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சமூகத்திலே இன்றைக்கு புறையோடி போயிருக்கிற ஒரு தீமைகளில் முக்கியமான ஒரு தீமை, கல்வி கற்றுவிட்டோமே என்கிற ஒரு மிதப்பு சில பெண்களிடத்திலே, குறிப்பாக பெண்களிடத்திலே அதிகமாக இருப்பதை நம்ம என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோம். நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் மாஷா அல்லாஹ். பொதுவாக சமூகத்திலே இருக்கக்கூடிய நடைமுறையை சொல்லுகிறோம். அவர்கள் ஆலிமாக்களாக ஆகிவிட்டாலே அவர்கள் என்னவோ வானத்திலிருந்து இறங்கியதை போல குடும்ப உறுப்பினர்களோடு அவர்கள் ஒரு தள்ளி நிற்பது, குடும்பத்தில் உள்ள எந்த விஷயங்களும் அவர்கள் கலந்து கொள்வதல்ல, எதிலும் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய கம்ப்ளைண்டா வருது. ஆலிமான்னு சொல்லி நாங்க அங்க பொண்ணெடுத்த காலத்திலிருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை என்று அவர்கள் தரப்பிலும் ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கும். ஆனால் நிறைய புகார்கள் இன்றைக்கு சமூகத்திலே வந்த வண்ணம் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த புகார்கள் எல்லாம் வருவதற்கு அடிப்படையான காரணமே என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பும் கண்ணியமும் அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்ல, ரியலைஸ் பண்ணிக்கொள்வதே இல்லை. எல்லாருக்கும் உதாரணமா வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வின் தூதருக்குரியது, இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாருக்கும் உரியது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினாக இந்த உலகத்திலே மலர்ந்து விட்டாலே அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுத்து விட்டான், அதனால் எல்லாரையும் விட நான் தான் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? உதாரணமா உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு குர்ஆன் சொல்லும்போது எப்படி சொல்லுது? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர் யாரு? உங்களில் அதிகம் இரையச்சம் உடையவர் தான். யாராவது நம்மள எந்திரிச்சு நின்று நான் தான் ரொம்ப தக்குவா உள்ளவன், அதனால நான் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப சிறந்தவன், அதனால நீங்க எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி ஏன்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களில் யார் இடத்துல கண்ணியமானவர்கள்? அப்ப அல்லாஹ்விடத்தில் அந்த வறுமையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறப்புகள், இப்படிதானே நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு, நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்கூலி, நாம் செய்யக்கூடிய நல்ல புண்ணியமான காரியங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்வான அந்தஸ்து, இந்த மாதிரி இடங்களில் தான் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணுமே தவிர, நான் ஐங்காலம் தொழுகிறேன், தினந்தோறும் நான் குர்ஆன் ஓதுறேன், நான் ஹிஜாபை மெயின்டைன் பண்றேன், நான் ஹலால் ஹராம பேணி வாழ்றேன், அப்ப நான் தான் பெரிய முஸ்லிமு, நான் தான் சூப்பர் முஸ்லிமு, நான் தான் உயர்ந்த முஸ்லிமு, அதனால எல்லா பேரும் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முஸ்லிம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவானா? இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன அத்காக்கும்ங்கறாங்க, உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் யாரு? நான் தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களிலும் முத்தகீன்களின் கூட்டத்தின் முதன்மை தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் என்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? பெருமையோடோ தற்பெருமையோடோ அகங்காரத்தோடோ ஒரு காலமும் நடக்கவில்லை. மாறாக பணிவின் சிகரமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த சரித்திர சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதனாலே நண்பிற்கினிய ஆசிரியை பெருமக்களே, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் அல்லது மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இஸ்லாமிய உம்மத்திற்கு, இஸ்லாமிய உலகத்திற்கு சேவை செய்த ஆசிரியை பெருமக்கள் இன்றளவும் மதிக்கப்படுகிறார்கள். இன்றளவிற்கும் அவர்கள் வரலாற்றிலே அவர்கள் மாஷா அல்லாஹ் தனி இடம் கொடுத்தவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலம் வரை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சிறப்பித்து எவ்வளவோ சொன்னார்கள், அப்படிதானே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்ன ஃபضل ஆயிஷத கஃபضل ஸரீதி பைன ஸாயிரி தஆம் அப்படின்னு ஒரு ஹதீஸ். ஏனைய உணவுகளில் எப்படி அந்த ஃபரீத் அப்படிங்கிற ஒரு உணவு, அதை சில பேர் மொழிபெயர்க்கும் போது எப்படிமா மொழிபெயர்க்கிறாங்க? ஃபரீதுக்கு தக்கடின்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அது சரியான மொழிபெயர்ப்பாக தெரியவில்லை. பட் அதற்கு ஒரு அந்த காலத்தில் இருந்த அந்த உணவுகளில் ஃபரீத் என்பது ஒரு உயர் ரகமான உணவு, சரிதானா? அப்போ அந்த ஃபரீதை போல மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது சிறப்பை சொல்லும் போது ஃபரீது கோப்பானவள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் இருக்கும் போதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சிறப்பித்து சொன்னார்கள். இந்த சிறப்புகள் எல்லாம்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கல்வியை குறித்து பேசப்பட்டதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நேரடியாக கல்வியை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதல்ல. அன்னை அவர்களிடத்திலே இருந்த ஒழுக்கம், அன்னை அவர்களிடத்திலே இருந்த இரையச்சம், அன்னை அவர்களிடத்தில் இருந்த பேணுதல், அன்னை அவர்களிடத்திலே இருந்த தியாகம், அன்னை அவர்களிடத்திலே இருந்த அர்ப்பணிப்பு, அப்படிதானே? அவ்வளவு சின்ன வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த விஷயம், இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் உள்வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சிறப்பித்து அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்த அவர்களை விட வயதில் மூத்த நபி தோழர்களாகட்டும், அல்லது அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அவர்கள் வயதொத்த நபி தோழர் தோழியர்களாகட்டும், அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட வயதில் இளையவர்களாக இருந்த நபி தோழர்களாகட்டும், அல்லது அந்த நபி தோழர்களுடைய காலகட்டத்தை அடுத்து ஆரம்ப காலமாக வாழ்ந்த தாபியன்கள், தபவு தாபியன்கள் ஆகட்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு அன்னை அவர்கள் சற்றேறக்குறைய 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படிதானே? அப்போ 3 தலைமுறைகளை நேரடியாக கண்ட அனுபவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி எல்லாரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பலன் பெற்றார்கள், பயன்பெற்றார்கள். இஸ்லாமிய சமூகத்திலே, இஸ்லாமிய ஷரியத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியை என்கிற ஒரு சிறப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு நிறைய காரணங்களை அறிஞர்கள் எடுக்குகிறார்கள். ஹதீஸ்களை அதிகம் அறிவித்தது, ஹதீஸ்களில் உள்ள அருஞ்சொருட்பொருட்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தது, சஹாபாக்களில் சில பேர் ஹதீஸ்களை, சில வாசகங்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு சரியான விளக்கங்கள் அளித்தது, குர்ஆனுடைய வசனங்கள் சபபு நுசூல்கள் சில விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த விரிவுரைகளை, அந்த விளக்க உரைகளை, அது இறக்கப்பட்ட காரணத்தை, நுணுக்கத்தை தீர்க்கமாக சொன்னது, சரியா? அதே போன்று சிக்கலான கேள்விகளுக்கு அன்னை அவர்கள் விளக்கங்கள் கொடுத்தது, குர்ஆனுடைய வசனங்களுக்கு தஃப்சீர் செய்தது. இது போக அதாவது வயதில் மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் திணறக்கூடிய சில மார்க்க விவகாரங்களுக்கு எளிமையான முறையில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னை அவர்களுக்கு புலமை இருந்தது. குறிப்பா நீங்க மார்க்கம் படித்த மாணவிகள் தான், படித்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். நம்ம டீச் பண்ற சப்ஜெக்ட்லயே, இஸ்லாமிய பாடங்களில் நம்ம மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்லயே கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்னா நம்ம எதை சொல்லுவோம்? எதமா சொல்லுவோம்? எங்களுக்கு எதுவுமே டஃப் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரஃபாக சொல்லி விடுவோம் அப்படிங்கிறீங்களா? தஜ்வீத் ஓகே. உங்களுடைய பார்வையில் கிராமர், எனக்கெல்லாம் கிராமர் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப 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 ஈஸி. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை. எனக்கு கிராமர் நடத்துறது ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வராசத். வராசத்னா என்னது? வாரிசுரிமை சட்டங்கள். சொல்லுங்க, வாரிசுரிமை சட்டங்கள்ல எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு யாராவது சொல்லிடுவீங்களா? இன்ஷா அல்லா. ரைட், இன்ஷா அல்லா. அல்ல நான் தான் பதில் சொல்லு. இப்ப கேட்டா சொல்லுவீங்களா யாராவது? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வராசத்துல யாராவது சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டம். வராசத்தை பொறுத்த வரைக்கும், வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் மரபு வழியாக மார்க்க கல்வி படிப்பவர்களுக்கும் பயிற்றுவிப்பவர்களுக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்னா அது வராசத். வராசத்துங்கிறது மேத்தமேட்டிக்ஸ், கணக்குக்கு இணையான ஒரு பாடம் தான் என்றாலும் அது ரொம்ப புத்தி கூர்மையும், மனன சக்தியும், கிரகிக்கும் ஆற்றலும், அதாவது ரொம்ப குறைவாக மறக்கும் தன்மையும் யாருக்கும் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அதுல என்ன பண்ண முடியும்? பாண்டித்துவம் பெற முடியும், அப்படிதானே? ரொம்ப கிராஸ்பிங் பவர் இருக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நினைவில் கொள்வதாக இருக்கணும். கில்லத்து நிசியான். கில்லத்து நிசியான் என்றால் என்ன? அதாவது மறதி எல்லாத்துக்கும் இருக்கும், மறதி இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை. ஆனா கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சமா. உதாரணம், மதியானம் என்ன சாப்பிட்டேன்னு டக்குன்னு கேளுங்க, மதியானம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு யோசிச்சானா அவன் யாரு? கில்லத்து நிசியானா? ஏன்டா மதியானம் சாப்பிட்டு 2-3 மணி நேரம் அதுக்குள்ளே அவனுக்கு என்ன செஞ்சிடும்? என்ன சாப்பிட்டேன்னு மறந்துடும். சில இடங்கள்ல சமைக்கிறது அப்படித்தான் இருக்குது. என்ன சாப்பிட்டோன்னு மைண்ட்ல வைக்க முடியாத அளவுக்கு தான் சில சமையல்கள் இருக்கிறது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடாது, அப்படிதானே? அதெல்லாம் டக்குன்னு நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடாது. இப்ப ஜமாத்தா தொழுதவருக்கு உங்க கணவர் தொழுதுட்டு வராரு, டக்குன்னு அவர்கிட்ட கேட்கணும், நீங்க ஃபஜ்ர்ல என்ன சூரா ஓதுனார்? அல்லம் துசரா ஓதுனார் அப்படிம்பாரு. ஏன்னா அல்லம் துசரா எப்படி அஜரத் ஓதிர போறாரு. அப்ப அதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடக்கூடாது, மறந்துட மாட்டோம். சிலருக்கு அதுவும் மறக்கும். அப்ப அவங்களெல்லாம் நம்ம கில்லத்து நிசியான், இந்த கில்லத்து நிசியான் அப்படிங்கிற வார்த்தையை ஃபுகஹாக்கள் நிறைய பயன்படுத்துவாங்க. குறிப்பா சியர் தராஜும், அதாவது இந்த ஆளுமைகள் இருந்திருக்கிறாங்கல்ல, அறிஞர்கள் ஆளுமைகள், அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை எழுதும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நாம அல்ஹம்துலில்லாஹ் படித்த வரையில இமாம் புகாரிக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இமாம் புகாரிக்கு கில்லத்து நிசியான் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துறது இல்லை. அவ்வளவு தூரம் மனன சக்தி பயங்கரமா உள்ளவர் அவர். இமாம் புகாரியுடைய மனன சக்தி,
அதே போன்று இமாம் திருமிதியுடைய மனன சக்தி, குறிப்பாக இமாம் இப்னு தைமியாவுடைய மனன சக்தி எல்லாம் அல்லாஹ் அக்பர் அளப்பரிய ஆற்றலை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஜாக்கிர் நாயக்குடைய ஸ்பீச்சை நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம், அப்படிதானே? அவர்கிட்ட எது நமக்கு ஆச்சரியமா இருக்கும்? மெமரி பவர். அவர் வாஸ் நம்பர் 17 அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போவார். அவர் சாப்டர் நம்பர் 17 வாஸ் நம்பர் 17 அடிக்கிட்டே போவார். பல முறை திரும்ப திரும்ப சொல்றதுனால அது அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அது வேற இருந்தாலும் அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருதா இல்லையா? ஆனா நீங்க இமாம் புகாரி, இமாம் இப்னு தைமியாவுடைய வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா இதே மாதிரிதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே போல் நாம் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த இமாம் அல்பானியுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலும் இதெல்லாம் என்ன இருக்குது. ஒரு முறை இமாம் இப்னு தைமியா என்ன செய்யறாரு, ஒரு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்படும் போது பெரும்பாலும் அவர் என்ன செய்வார்னா புத்தகங்கள் எல்லாம் தான் அடைக்கப்படக்கூடிய அந்த சிறை கொட்டகையில் இருக்கும் ஒரு ஏற்பாட்டை செய்வார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்திலே சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு அங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணல, எந்த புக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஒரே ஒரு எழுதுகோல், ஒரே ஒரு அழிப்பான். அழிப்பான் என்னது, எரேசர். அது ரெண்டு தான் கையில கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ரிவ்யூ பண்றதுக்கு, ரிவிஷன் பண்றதுக்கு, எடுத்து பார்க்கறதுக்கு எந்த புக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அந்த டைம்ல ஒரு புக்கு எழுதியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அஸ்ஸாரிமுல் மஸ்லூல் அலா ஷாத்திமிர் ரசூல் அப்படின்னு ஒரு புக் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அஸ்ஸாரிமுல் மஸ்லூல் அலா ஷாத்திமிர் ரசூல், நபியை இயேசுபவனுக்கு எதிராக உருவப்பட்ட வாள் அப்படிங்கிறது அந்த நூலுக்கு பேர். அஸ்ஸாரிமுல் மஸ்லூல்னா நம்ம உருவப்பட்ட வாள், ஸ்வாட் வாள். அலா ஷாத்திமிர் ரசூல் யாருக்கு எதிராக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எதிராக. அப்ப அந்த பிதஅத் வாசிகளுக்கும் அந்த பாவிகளுக்கும் எதிராக அவங்க அந்த நூல் எழுதுறாங்க. ரெஃபர் பண்றதுக்கோ எதுக்குமோ எந்த ஒரு ரெஃபரன்ஸ் நூலும் அவரிடத்தில் இல்லாத போது அவருடைய மனன சக்தியில் இருந்து மாத்திரமே அவர் என்ன செஞ்சாரு, எடுத்து எழுதினார். இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பிரயாணத்துக்கு சில கட்டத்துல போவாங்க, நீண்ட தூர பிரயாணத்துக்கு போவாங்க. அப்ப அந்த பிரயாணத்தில் போகும்போதே நிறைய ரசாயல்கள் எழுதியிருக்கிறார். ரசாயல் சொன்னா நம்ம கடிதங்கள்னு சொல்றோம், பட் அந்த ஒவ்வொரு கடிதமும் ஒரு ஆய்வு நூலுக்கு ஒப்பானது. உதாரணமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எகிப்து தேசத்தில் ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, யமன் தேசத்து ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் எல்லாமே சும்மா நலம் விசாரிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஊர்ல என்ன குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அகீதா ரீதியாக கொள்கை ரீதியாக என்ன குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த குழப்பங்களை எடுத்து எழுதி அது எப்படி எப்படியெல்லாம் தவறு, அந்த தவறுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத தொகுத்து தொகுத்து அவங்க எடுத்து அனுப்பிய கடிதங்கள் பேர் தான் ரசாயில் இப்னு தைமியா. அதுவே ஒரு பெரிய நூலகத்திற்குள்ள வைக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரசாயல்கள் அவங்க தன்னுடைய ஓன் மெமரி பவர் அல்லது ப்ரீவியஸ் நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அது ஏற்கனவே அவர்களுடைய மனதில் கிரகிக்கப்பட்டிருந்த விஷயங்கள் வந்து எடுத்து எழுதினாங்க. இமாம் இப்னு தைமியாவுடைய அரிய அந்த ஞாபக சக்திக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் இப்னு தைமியாவுக்கு பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். சின்ன வயசுல இமாம் இப்னு தைமியாவுடைய வாப்பா என்ன செய்யறாருன்னா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் பிக்னிக் போலாம், அவுட்டிங் போலான்னு கூப்பிடுறாரு. வெளியே போலாம் அப்படின்னு சொன்னா யாராவது வர விரும்பாம இருப்பாங்களா? எல்லாரும் கிளம்புறாங்க. இப்னு தைமியா மட்டும் சொல்றாரு நான் வரல அப்படிங்கிறார். அப்போ வாப்பா கொஞ்சம் அப்செட் ஆகுது. என்னடா எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க, இவன் இல்ல வாப்பா நான் படிக்க போறேன் அப்படின்னு. படிக்க போற குழந்தை யாராவது வேணான்னு சொல்லுவோமா? இப்போ நீங்க கூப்பிடுறீங்க உங்க பையனை வெளியே போலான்னு, படிக்க போறேன்னு சொன்னா படிக்க போறேன்னு நம்மளை அனுப்பிட்டா உள்ள என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளையே நம்ம என்ன செய்ய மாட்டா, என் பிள்ளை படிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சந்தோஷமா நம்ம என்ன செய்வோம், படிடாம போனேன்ட்டு போயிடுவோம். அப்ப இமாம் இப்னு தைமியா அப்படி சொன்னோன்னா வாப்பா என்ன செய்யறாரு, சரி ஓகே படின்ட்டு போறான். ஆனா வருத்தம் அவருக்கு இருக்குது, கோவம் இருக்குது. போயிட்டு வந்தோடனே அப்படி வரப்பாவே உள்ள வர்றாரு. இமாம் இப்னு தைமியா வாப்பா கிட்ட கேட்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு வருத்தம் தானே, கோவம் தானே அப்படின்னு கேட்கிறார். ஆமா அப்படிங்கிறார். இந்த போன இந்த சின்ன கேப்ல இந்த 2 நூலை நான் முழுமையாக மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த 2 புத்தகத்தை நான் என்ன பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் படிக்காத புத்தகம், இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்பாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். மகனை செக் பண்றார். அவருக்கு தெரியும், வாப்பாக்கு தெரியும்ல பையன் என்ன படிச்சிருக்கிறான். டக்குன்னு அவர் ஏதோ ஒரு இடத்த நடுவில் இருந்து கேட்கிறார். கொஞ்சம் கூட தயக்கமோ தடுமாற்றமோ இல்லாம கட்ட 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 கட்டான்னு எடுத்து சொல்றாரு. வாப்பா இதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் இதை மனப்பாடம் பண்ணணும், அதனாலதான் வாப்பா நான் வரலன்னு அப்படியே கட்டி பிடிச்சி மகனை பாராட்டுறேன். அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, சுப்ஹானல்லாஹில் அஸீம், ஒரு அலாதியான மனன சக்தி. இமாம் இப்னு தைமியாவோட விஷயத்தை எதுக்கு சொன்னோம்? இல்ல முன்னாடி ஸ்டார்டிங்ல குறைவான, அது எதுக்கு சொன்னோம்? இன்ஹெரிட்டன், கஷ்டமான, குட் என்ன சொன்ன, சாரி, வராசத், அந்த வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது. நல்லா கவனிங்க, எல்லாமே தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களா தான் இருக்கும், நம்ம தலைப்புக்கு வெளியே போறது இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு கண்டென்ட்டை சொல்லும்போது என்ன செய்வோம், இப்படி கொஞ்சம் வரலாறுகள்லாம் போயிட்டு போயிட்டு வருவோம். அது ஒரு பெரிய நாலேஜ் உங்களுக்கு. அப்போ யோசித்து பாருங்க, அந்த வராசத் என்கிற அந்த வாரிசுரிமை சட்டம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுல பெரிய எக்ஸ்பர்ட். பெரிய பெரிய சஹாபிகளுக்கு சந்தேகங்கள் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பதனாலதான் அவங்களுடைய
தாபீன்கள்ல உள்ளவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்மின் பால் அவர்களை விட வயதில் மூத்த ஆண்களும் பெண்களும் தேவை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வியின் ஒரு தனி சிறப்பை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றார்கள். அதனாலதான் அன்றைய கால அந்த தலைமுறையில் இருந்த தாபீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே முதன்மை ஆசிரியையாக இருக்கக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கல்வி சேவையை செய்தார்கள். அப்போ இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானது. அப்ப எப்படிப்பட்ட இமாம் இப்னு தைமியா நம்ம சொன்னோம்னா, அந்த இமாம் இப்னு தைமியாக்கு ஒரு இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா. யாரு? இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா. இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா அப்படிங்கிறது வேறு, இமாம் இப்னுல் ஜௌசி அப்படிங்கிறது வேறு. இப்னுல் ஜௌசிங்கிறது அவர் ஒரு ஏன்ஷியன்ட், அவர் ரொம்ப பழைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர். இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா அப்படிங்கிறவங்க தான் யாரு? இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர். அப்போ எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்களாக இருந்தாங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இமாம் இப்னு தைமியா அவ்வப்போது சமூகத்தில் ஏற்படக்கூடிய சில குழப்பங்களின் காரணத்தினால் அவங்க வந்து சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. சரியா? ஏன்னா எந்த சமூகத்தில் என்ன தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை தட்டி கேட்பதில் ஒரு அஞ்சா நெஞ்சமாக இமாம் இப்னு தைமியா விளங்கினார். காலையில் கூட வகுப்பிடும் போது இந்த வரலாறு வேலைச்சேரில இருந்து யாரும் அட்டன் பண்ணிருக்கீங்களா? காலையில கிளாஸ் அட்டன் பண்ண யாருங்க இல்லையே? நல்ல வேலை. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு ரிப்பீட் பண்ண மாதிரி ஆயிடும். ஏன்னா தலைப்போடு ஒட்டியது இது. எந்த அளவுக்குன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சிறைவாசங்களை அனுபவிக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியாவினுடைய மாணவர்களாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் வரலாறை வாசிக்கும் போது இமாம் இப்னு தைமியாவுக்கு ஒரு மாணவர் என்றால் அது அவருக்கு அங்கீகாரம். ஆனா அவர் வாழுகிற காலகட்டத்தில் அவருக்கு மாணவரா இருக்கிறது அபாயம். ஏன்னா இமாம் இப்னு கசீர் கூட அந்த கருத்தை சொல்லுவார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அல் பிதாயா வன் நிஹாயானா என்னது? ஆரம்பமும் முடிவும் அப்படின்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆரம்பிச்சு கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவர் ரொம்ப அற்புதமா ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் இவர்களுடைய காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் அவர் கொண்டு வருவார். அப்போ எந்த அளவிற்கு சமூகத்திலே ஒரு பார்வை இருந்ததென்றால், கல்வி தேடக்கூடிய வட்டாரங்களில் உள்ள அஹ்லுல் இல்ம், கல்வியாளர்கள் என்று அறியப்படக்கூடிய வட்டாரங்களை அன்றைக்கு இரண்டாக பிரிப்பார்கள். இப்னு தைமியாவுடைய ஆதரவாளர்கள், இப்னு தைமியாவுடைய எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு. இமாம் இப்னு தைமியாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு வைப்பாங்க, இமாம் இப்னு தைமியாவோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு வைப்பாங்க. பப்ளிக்ல ஒருத்தர் யாரும் என்ன செய்ய முடியாது, நான் வந்து இமாம் இப்னு தைமியாவுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க மேலேயும் அந்த எதிர்ப்புகள் வந்து விழும். இமாம் இப்னு தைமியாவுக்கு எதிராக என்ன அடக்குமுறைகள் வந்து விழுந்தனவோ அவைகளில் கொஞ்சமாவது வந்து அவங்க மேல விழும். அதனால யாருமே அவ்வளவு எளிதில் நான் இப்னு தைமியாவுடைய மாணவர் அப்படின்னு வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பகிரங்கமாக இமாம் இப்னு தைமியாவை ஆதரித்தவர் இமாம் இப்னு கைம். அதனாலதான் இப்னு தைமியா அவங்க வந்து இமாம் இப்னு கைம் அவர்களை பார்த்து சொன்னதாக வரலாற்றில் இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படி? நான் ஆசிரியராக உங்களுக்கு பயனளித்ததை விட நீங்கள் எனக்கு மாணவராக நிறைய பயனளித்திருக்கிறீர்கள் அப்படின்னு. ஆசிரியராக நான் உங்களுக்கு, இதே கருத்து இமாம் புகாரி வந்து இமாம் திர்மிதியை பார்த்து சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஆசிரியராக நான் உங்களுக்கு பயனளித்ததை விட மாணவராக நீங்கள் எனக்கு நிறைய பயனளித்திருக்கிறீர்கள். அப்படின்னா ஃபீஸ் நிறைய கொடுத்தாங்கன்னு அர்த்தமா? ஆமாவா? அப்படின்னா என்ன தப்போம்? மாணவனாக நீங்க பயனளிச்சீங்கன்னா அப்பப்போ கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்துருக்கிறார் போல இருக்கு அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து அப்படி இல்லை. மாணவனாக நான், அதாவது ஒரு ஆசிரியராக நான் உனக்கு அளித்த பயனை விட மாணவராக உன்னிடத்தில் நான் பயனை பெற்றிருக்கிறேன்னா அவங்க கேட்கிற கேள்வி எப்படி? அவங்களுடைய அந்த அறிவை தூண்டுற மாதிரி கேள்விகள் கேட்கணும். அப்படிதானே? ஒரு ஆசிரியர் எப்போ அவருடைய தகுதியும் திறமையும் வளர்ந்து கொண்டே இருக்கும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனையாளர்களான மாணவர்கள் கிடைக்கணும். அது ஒரு பெரிய நியாமத். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் எப்போ உஸ்தாது கிளாஸை முடிப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்படிதானே? வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பான், டைமை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட மாணவர்களை வச்சுட்டு எங்கிட்டு நம்ம கல்வித்தரத்தை நம்ம வளர்த்துக்கிறது? அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தரத்தை கொண்டுதான் ஆசிரியருடைய தரம் என்ன செய்யும்? உயரும். அப்போதனால் மாணவர்கள் என்ன செய்யணும்? நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க அமையணும். அது அவங்களாம் அமைய மாட்டாங்க, நம்ம அவங்களை என்ன செய்யணும்? அப்படி உருவாக்கணும். அந்த மாதிரி சிந்தனை பூர்வமான கேள்விகள் கேட்கக்கூடிய விதத்துல, ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அவர்களை நம்ம வந்து உருவாக்கக்கூடிய விதத்துல நம்மிடத்திலே ஒரு இருக்கக்கூடிய அந்த தகுதியையும் திறமையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். நிறைய அறிஞர்களுக்கு இப்படி அமைந்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் என் அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, உங்களது ரோல், உங்களது அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது மிக 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 உயர்வானது. உங்க பங்களிப்பு மாத்திரம் சரியாக இருந்து விட்டால் உங்களிடத்தில் படிக்கிற அந்த மாணவியர்களுடைய எதிர்காலமும் அவர்களது கல்வி சார்ந்த அந்த ஆர்வமும் மிக சிறப்பான முறையில் இருக்கும்.
அப்போ முதலாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தர்பியாக்கள் மிக மிக முதன்மையானது என்ன அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ் இருந்தால் மாத்திரம்தான் நாம் அல்லாஹுக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். இஹ்லாஸ் அப்படின்னா என்னமா அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக செய்வது, உள தூய்மை அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் இஹ்லாஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான சரியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா கலப்படம் இல்லா தன்மை அப்படின்னு அர்த்தம். இஹ்லாஸ்னா என்னது? அதுல வந்து மிக்சிங்கே இருக்கக்கூடாது, வேற ஒரு பொருள் வந்து சேராமல் அந்த பொருள் மாத்திரம் இருந்தால் அதற்கு பேர் இஹ்லாஸ். அதுதான் அதுக்கு உண்டான நேரடியான அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப இஹ்லாஸை பற்றி குர்ஆனில் நிறைய பேசு. முஹ்லிசீன் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். முஹ்லிசீன் அப்படின்னு சொன்னா யாருக்கும் அந்த ஷேர் கிடையாது, யாருக்கும் அந்த பண்பு அதுல வந்து பங்கே கொடுக்காம இருக்கும். அப்படி உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்படிதானே? அப்படி அல்லாஹ்வை தவிர வேறு வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் யாருக்காவது நம்ம பங்களிப்பு கொடுப்போம். வேணுமென்றால் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய புகட்டக்கூடிய அந்த பாலை தவிர வேறு எந்த விஷயங்கள் உலகத்திலே இருந்தாலும் அதுல என்ன செய்வோம் நம்ம, அது வந்து இவருக்கு மட்டும்தான் அல்லது இவங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. எந்த விஷயங்களாக இருந்தா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்கும், எல்லாருக்கும் அதுல வந்து ஒரு கலப்படம் வரும். உதாரணமா வீட்டுல நம்ம டீ போடுறோம். டீ அப்படின்னா அதுல என்னமா வரும்? டீ போடுறோம்னா அந்த டீக்குள்ள என்னெல்லாம் வரும்? நாங்க டீயே போடுறது எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறீங்களா? பால் கூட தண்ணி, அப்புறம் என்னம்மா சர்க்கரை, அப்புறம் டீ தூள், இஞ்சி, ஏலக்காய் போய்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு இஹ்லாஸ் கிடையாது. ஐ மீன் இஹ்லாஸ் கிடையாது, ஒரு ஹாலிஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிதானே? ஒரு டீ போடுறோம் அப்படின்னா அந்த டீல வந்து எல்லாம் கலக்குது. அப்ப இஹ்லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல என்ன கிடையாது, அதுல எந்த கலப்படமும் கிடையாது. தொழுகைக்காக போய் நான் நிக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் நிக்கிறேன். சரியா? ஆனால் இந்த இஹ்லாஸை செயல்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானதல்ல. இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ குர்ஆன்ல கல்வி தேடுவதில் அந்த இஹ்லாஸுக்கு முரண்பட்ட அல்லது இஹ்லாஸை பாழடைக்கக்கூடியதுன்னா என்னதுமா? நம்ம இஹ்லாஸ்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இஹ்லாஸ் அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சர் மாதிரி. டெம்பரேச்சர்னா என்னது? உடலில் உள்ள ஒரு கொதிநிலை. இப்போ நம்ம வந்து ஃபீவர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம், நமக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, நம்முடைய டெம்பரேச்சரை செக் பண்றாங்கல்ல. டெம்பரேச்சர் செக் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு இருந்தா காய்ச்சல்? 100 வரைக்கும் இருக்கலாம். 100க்கு மேல போனா 120 இருக்கு, 140 இருக்கு, 150 இருக்கு அப்படின்னு சொன்னா ஹை ஃபீவர். அப்படிதானே? இந்த டெம்பரேச்சருங்கிறது எப்போ நம்ம கிட்ட ஒரே மாதிரியா இருக்கும் சொல்லுங்க? இருக்கவே இருக்காது. அப்படிதானே? நம்முடைய உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, பணநிலை, காலநிலை, தட்பவெட்ப நிலை எல்லாவற்றையும் வைத்துத்தான் உடலில் இருக்கக்கூடிய கொதிநிலை மாறுகிறது. நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுதானே? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த கொதிநிலை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் வைத்துத்தான் மாறுபடும், வேறுபடும். இன்னைக்கு போய் செக் பண்ணா 70 இருக்கும், 1 ஹவர் கழிச்சு திரும்ப செக் பண்ணுங்க 60 காட்டும் அல்லது 80 காட்டும். அப்படிதானா? அப்ப இந்த இஹ்லாஸ் அப்படிங்கிறது ஒரு கொதிநிலையை போல, அது ஜாமீதாக இருக்காது. ஜாமீதுன்னா என்னது? ஜாமீதுன்னா என்னமா? அது அப்படியே தான் இருக்கு. உதாரணமா இது ஒரு கிளாஸ், இது ஒரு ஜாமீத். இது வந்து இது ஒரு 100 கிராம் வைங்களேன், 150 கிராம் வைங்களேன், எப்போ நீங்க எடுத்தாலும் அது என்னது? அப்படியே தான் இருக்கும். அப்படிதானே? இப்போ இந்த ஒரு பேப்பர், இது ஒரு ஜாமீத், எப்படி நீங்க எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். இந்த பேனா இது வந்து என்னது? ஒரு ஜாமீத். இப்ப இந்த போன் இது வந்து என்னது? ஒரு ஜாமீத். அப்படிதானே? இப்ப இதுல எத்தனை ஜிபி இருக்கு? 80 ஜிபி இருக்குன்னு வைங்க. 80 ஜிபி நான் ஏத்துறதுனால இதுல ஒரு 2 கிலோ ஏறிடுமா? நேத்து வரைக்கும் 70 ஜிபி இருந்துச்சு, இப்ப இதுல 80 ஜிபி வந்துருச்சு, அதனால இது 10 கிலோ கூட இருக்குன்னு யாராவது சொன்னா நம்ம நம்ப முடியுமா? அப்போது கிடையாது. கொதிநிலை அப்படிங்கிறது என்ன? அது வந்து சூழலுக்கு ஏற்ப மாறும் தன்மை கொண்டது. அது போலதான் இஹ்லாஸ். உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் உள்ள இஹ்லாஸை பற்றி விவரிக்கிறார்கள். ஒருத்தர் போய் தொழுதுட்டு போறாரு, இவருக்கு வந்து கூலி எவ்வளவுன்னு சொல்லும்போது உஷுர் அப்படிங்கிறாங்க. உஷுர்னா என்னது? 10ல் 1 அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தருடைய தொழுகையை பற்றி சொல்லும்போது 9ல் 1 அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தருடைய தொழுகையை பற்றி சொல்லும்போது 8ல் 1 அப்படிங்கிறாங்க. அவரும் அதே தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்து தஸ்லீம் வரைக்கும் தொழுதார். இவர் வந்து 2 ருக்கு பண்ணிட்டாரு, இவர் 1 ருக்கு பண்ணாரு, அல்லது ஒரு 3 ருக்கு பண்ணாரு, ஏதாவது அங்க ஜியாதா நுக்சான் ஏதாவது இருக்குதா? இப்ப தொழுகையினுடைய ருக்குன்கள் இப்போ ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று ஒருத்தர் தொழுகிறாருன்னா அதே நேரம் தான், அதே கியாம் தான், அதே ருக்கு தான், அதே சுஜு தான். ஆனா அந்த தொழுது முடித்தவுடன் அவருக்கு கூலியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இவரு 10ல் 1 அப்படின்னா 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாரு, இவரு 90 மார்க் வாங்கிட்டாரு, இவர் 80 மார்க் வாங்கிட்டாரு. எக்ஸாம்ல இது ஓகே. பரீட்சை எழுதும் போது நாம் எழுதக்கூடிய, நம்முடைய மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சரை மையமாக வைத்து நம்ம என்ன சொல்றோம்?
ஃபுல்லா அவர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கு, அதனால இவர் 100 மார்க் வாங்கிட்டாரு, 2 கேள்வி மிஸ் பண்ணிட்டாரு, அதனால 90 மார்க் அப்படின்னு சொல்றோம். தொழுகையில் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இமாம் ஜமாத்துக்கு பின்னாடி நின்று தொழக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவா நின்ற முடியுமா? அல்லது கொஞ்சம் குறைச்சிட முடியுமா? இமாம் ஓதிக்கிட்டே இருக்கும்போது இவரா மனசுக்குள்ள டக்கு டக்குன்னு ஓதி ருக்கு சுஜூது செஞ்சிட முடியுமா? எல்லாத்தையும் எல்லாரும் வரை தான் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸை மையமாக வைத்துத்தான் கூலிகள் என்ன செய்யப்படுது? கூடுகிறது, குறைகிறது. இப்படிதானா? இப்ப என்னுடைய ஒரு கேள்வி, ஒருவருக்கு தொழுகையில் வரக்கூடிய முகஸ்திதியை பத்தி தான் வயலுள்ளில் முசல்லின் வருது, தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படின்னு. தொழுகையில என்ன முகஸ்திதி பண்ணிட முடியும்? முகஸ்துதினா தெரியுதுல்லம்மா உங்களுக்கு? ரியா. என்ன ரியானா என்னது? ஓகே, இப்ப மத்தவங்க பாக்குறதுனாலே நான் தொழுறேன்னு வைங்களேன், எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதனால கேள்வி, மத்தவங்க பாக்குறதுனால நான் தொழுது, அதுக்கு பேரு ரியா. ஓகே, நானும் ஏத்துக்கிறேன். இப்ப என்னுடைய கொஸ்டின், என்னுடைய கேள்வி, மத்தவங்க பாக்குறதுனால நான் தொழுகிறேனே இருக்கட்டும், அதனால எனக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? ஓ, பாராட்டு. அப்படிதானா? ஒரு பாராட்டு. அப்படிதானா? சரி, இந்த பாராட்டினால எனக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. ஃபைனலா நீங்க என்ன பதில் வரும் அப்படின்னு சொன்னா, பெருசா எனக்கு என்ன கிடையாது. சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப இந்த தொழுகையில பிறர் பார்க்கிறார் அப்படிங்கிறத தாண்டி வேற ஏதாவது ஒரு வடிவம் இந்த முகஸ்துதியில இருக்குதா? ஏதாவது ஒரு வடிவம்? உதாரணமா தொழுவும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்களிடத்தில் ஒரு வினோதமான பழக்கம் இருக்கும். ஜமாத்துல ஒருத்தன் நின்று தொழுகிறான்னா, அல்லாஹ் அக்பர்னு கை கட்டுறான்னு வைங்க, அப்படிம்பா 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். சில பேர் மனநோய் வந்த மாதிரி. ஏன்னா சில பேர் கொஞ்சம் கம்மியா பண்ணுவான், சில பேர் கொஞ்சம் நிறைய பண்ணுவான். அதே மாதிரி கியாம்ல நிற்கும் போது சில பேர் இப்படி 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 ரொம்ப பரவசமா தொழுகிறானா, நினைச்சு அப்படி ஆடிக்கிட்டே இருப்பான். இப்படி நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எனக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நிக்கிறார் அப்படின்னு நான் உணர்ந்தா டக்குன்னு என்ன செய்வேன்? நான் அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் என்னையும் அறியாமல் என்னிடத்துல வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்படிதானே? ஒருத்தங்கிட்ட பர்ஃபெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ஆள் நம்மளை பாக்குறாரு அப்படின்னா பர்ஃபெக்ஷன். இப்போ உதாரணமா ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பார்த்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தங்க இப்படி தூங்கி தூங்கி விழுறேன்னு வைங்களேன், அந்த டீச்சர் உங்களை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஒட்டிக்கும். இந்த உதாரணத்தை நான் காலையிலையும் சொன்னேன். இப்ப இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம யாரும் விசிட்டர்ஸ், சொந்த பந்தங்களை அல்லது நம்மளை சந்திக்க வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம வந்து என்டர்டெயின் பண்றதே இல்லை. லாஸ்டா உங்க வீட்டுக்கு எப்போ விருந்தாளிங்க வந்தாங்க நம்ம கேள்வி கேட்டா பதில் அவ்வளவு நல்லா இருக்காது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே வர்றதில்ல. சொல்லுங்க பாப்பா, சும்மா கேட்கிறேன். லாஸ்டா உங்க வீட்டுக்கு எப்போ விருந்தாளிங்க வந்தாங்க? முந்தானத்து கூட வந்தாங்க, மாஷா அல்லாஹ். வந்து சாப்பிட்டு போனாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? ஒருத்தவங்க வந்து அதுக்கு பேர் விருந்தாளிங்களா? சரி, ஓகே, ஒருத்தவங்க வந்தாலும் விருந்தாளி தான். இப்படி நம்ம கணக்கு எடுத்தோம்னா முந்தா நேத்து, 3 நாளைக்கு முன்னாடி, 3 வாரத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்படிதான் வரும். ஏன் அப்படின்னா ஒரே காரணம் தான். அவங்க வந்தா அவங்களுக்கு நம்ம உபசரிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா, நம்ம காசு குறைஞ்சோம், அப்படிலாம் கிடையாது. முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை? அவங்க வந்தாங்கன்னா வீட்டை கிளீன் பண்ணணும், அடிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய காரணம். ஏன் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் இந்த ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்களை வாசல் வரைக்கும் நம்மளே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னா, பெரிய பிரச்சனை என்னது? வீட்டை கூட்டி கிளீன் பண்றது. நான் வெளிநாட்டுல தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ இந்த ட்ரெட்மில் வச்சிருக்காங்க. ட்ரெட்மில் என்னது? இந்த வாக்கி ஓடி ஓடி என்னவோ உடம்பு குறைக்கிறது வச்சிருக்காங்க. அதுல ஓடுறாங்களோ இல்லையா, ஆனா அது ஒரு விஷயத்துக்கு நல்லா பயன்படுது. எதுக்கு? எஸ், உங்க வீட்லயே அதான் பண்றீங்க நீங்க எல்லாரும். இந்த துணி காய சேரு எல்லாம் துணி காய போடுறது. எது துவைச்ச துணி, எது துவைக்காதது, எது யூஸ்டு, எது அன்யூஸ்டு, எது புதுசு, எது பழசுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குன்னா வீட்டுல இருக்கக்கூடிய துணிகள் தான். சில வீடுகளை நீங்க உங்க வீட்டையே திங்க் பண்ணி பாருங்களேன், வாசல் திறந்து, கதவை திறந்து வாசல்ல இருந்து ஆரம்பிக்கும் துணி. முதல்ல இங்க ஒரு ஸ்கார்ஃப் கிடக்கும், அங்க ஒரு நிக்காபு கிடக்கும், அங்க ஒரு சின்ன குழந்தைகளுடைய ட்ரெஸ் ஒன்று கிடக்கும், அப்படியே போனா அங்க ஒரு சட்டை கிடக்கும், ஒரு வேட்டி கிடக்கும். இப்படியே நீங்க போனீங்கன்னா வீட்டுல 2 ரூமு, ஒரு ஹாலு, 2 ரெஸ்ட் ரூம் இருக்குன்னா எல்லா இடங்களையும் நிறைந்து இருக்கக்கூடியது என்ன மட்டும்தான்? துணி. இப்ப யாராவது வராங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கட்ட 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 கடன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு அதுக்குள்ள வச்சு என்ன ஊரை விட்டே ஓடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே தூக்கி வீசணும். எது துவைச்சது துவைக்க. அப்பவும் ஒருத்தவங்க ஒரு மணி நேரம் தான் வந்துட்டு போறாங்க. ஆனா அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உழைப்பு, அவங்க போனதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நீட் ஆயிடுச்சே, அப்படியே நீட்டா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்க. அவசர அவசரமா அதை பிரிச்சு எது எது எங்க இருந்து அங்க தூக்கி போடுவீங்க. இது வந்து மனிதர்களிடத்தில் யார் இப்படி நம்மளை இருக்கணும்னு சொல்லி தரல, நம்ம அப்படி ஆயிடுச்சு. நம்ம லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி ஆயிடுச்சு? இப்படி வந்து என்ன ஆயிடுச்சு? கண்ணா பின்னான்னு மாறிடுச்சு. இந்த விருந்தினர்களுக்கு அது எதுக்குமா வந்தது? எஸ் எஸ். இல்ல இல்ல, வேற எது. யாராவது நம்மளை கண்காணிக்கிறாங்க, கவனிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட என்ன வந்துரும்?
ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஒட்டி கொள்ளும். அதுதான் வந்து இயல்பு. தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப சேர்ல எல்லாம் அப்படி இப்படி இருக்கு வைங்க, ஒரு என்னுடைய மேனேஜர் இப்படி ரவுண்ட்ஸ்க்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சாலே நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே அன்று பிளந்த பாலகன் போல அப்படியே அவ்வளவு நீட்டா இருக்கும். பார்த்தப்பா என்ன நீட்டா இருக்கிறான்டான்னு அவரே நினைக்கிற அளவுக்கு மாத்திடுவேன். அப்போ யாராவது என்னை கவனிக்கிறார் அப்படிங்கிறதை நான் உணர்ந்தாலே என்னிடத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் ஒட்டிக்கொள்ளும். இது ரொம்ப கூடுதலாக இருப்பது இந்த கல்வி தேடும் பணியில தான். நல்லா பாருங்க, தொழுகையை விட மற்ற வணக்க வழிபாடுகளை விட நம்மை கூடுதலாக பிறரால் நாம் கவனிக்கப்படுறது எதுலதான்? இந்த கல்வி தேடும் இந்த சபையில் தான். நீங்க எப்படி தொழுகிறீங்கன்னு யாரும் உங்களை பார்த்து ரசிக்க போறது? மாஷா அல்லாஹ் என்ன அழகா நின்று தொழுகிறாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? குழந்தைங்க தொழுவும் போது வேணா பார்ப்போம், அதை ரசிப்போம். மாஷா அல்லாஹ் இந்த 5 வயசுல எவ்வளவு அழகா ஓதுறான், எவ்வளவு அழகா தொழுகிறான், எவ்வளவு அழகா நிக்கிறான். நாம் தொழுவதை, நாம் நோன்பு வைப்பதை யாராவது அப்படி ரசனையா பார்க்க முடியுமா? சொல்லுமா, அதுல என்ன இருக்குது? ஆனா அதுலயே வயலுள்ளில் முசல்லீன். நீ நல்லா யோசிக்கணும். கல்வி தேடும் இந்த கூட்டத்திற்குள் இணைவதுங்கிறது ஒரு நெருப்பை கையில் தொட்டிருப்பதற்கு சமம். இது எவ்வளவு நீங்க திங்க் பண்ணாலும் பிறர் காண்பிப்பதற்காக தொழுவார் குரான்ல வருது. என்ன என்ன தொழுகிறான் நான் பார்த்ததுனால என்ன ஆயிர போகுது? ஆனாலும் வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறார்கள். அப்போ ஒண்ணும் இல்ல, என்னை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று என் உள் மனது உணரும் போது நான் டக்குன்னு என்ன செஞ்சிருவேன். இது நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன். சவுதி அரேபியா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அஹ்லு சுன்னாக்களில் என்ன சொல்றோம், நம்ம 2வது ஜமாத்து 3வது ஜமாத்து சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே? ஒருத்தர் கடகடன்னு தொழுகிறவர் கூட டக்குன்னு தோலை தொட்டு பின்னாடி நின்றுட்டார்னா உடனே அவர் ஓதுறதை என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கரெக்ட் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ரஹ்மானிர் அப்படி ஓதுறவர் கூட ஒரு இமாமாக நின்று தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அதை ஓதுவதிலும் என்ன வந்துடும், ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஒட்டிக்கும். இப்போ நம்ம சட்டை போடுற உங்க பிள்ளைய ஒரு சட்டை போட்டிருக்காரு, சட்டையில ஒரு பட்டன் போடல, அது எது வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. யாராவது பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டா டக்குன்னு அவர் என்ன செஞ்சிருவாரு, பட்டனை போட்டுக்குவாரு, தலைமுடியை சரி பண்ணிக்குவாரு, தாடியை சரி பண்ணிக்குவாரு. இது இயல்பு. அப்போ ஒருவருடைய கண்காணிப்பின் கீழ் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மிடத்தில் நம்மையும் அறியாமல் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்போ கல்வி தேடும் சபையில் நீங்கள் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஊரும் உலகம் உங்களை கவனிக்கிறதோ இல்லையோ, உங்களுடைய மாணவியர்கள் என்ன செய்யறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாஷா அல்லாஹ் என்ன ஃப்ளோவா பேசுறாங்க, என்ன அழகா டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க, எவ்வளவு சூப்பர் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரி ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்றாங்க, இவங்க பிரசன்டேஷன் மாஷா அல்லாஹ் எவ்வளவு சூப்பரா இருக்குது, எந்த கேள்வி கேட்டாலும் மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றாங்களே. அப்போ நம்முடைய மொழி சார்ந்த திறமை, நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆய்வு, இது அனைத்தும் நம்ம பிரசன்ட் பண்ற இடத்துல இருக்கிறோம். அப்போ எப்படி நீங்க முகஸ்துதியை தடுப்பீங்க? 2 நிமிஷம் 5 நிமிஷம் நின்று தொழுகிற தொழுகையிலேயே என்ன செய்ய முடியல, முகஸ்துதியை தடுக்க முடியவில்லை. ஆனால் முழு நேரமும் நீங்கள் சிலரால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சிலரால் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சிலர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு பிடித்த மாணவியர்களில் யாராவது அவங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களாக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கே தெரியாத அவர்கள் உங்களுக்கு விசிறிகள் போல மாறிவிடுகிறார்கள். அப்போ எப்படி நீங்க முகஸ்துதியிலிருந்து வெளியே வருவீங்க? அப்ப ஆசிரியர் பணியில், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணியில் யார் ஒருவன் இஹ்லாஸாக இருக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றான். அது அவ்வளவு எளிதில் முடியாது, அவ்வளவு எளிதில் என்ன செய்ய முடியாது. ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம யாரும் ஏத்துக்க மாட்டோம். இவ்வளவு நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு போறேன், நான் போனதுக்கு அப்புறம் என்னையா கிளாஸ் எடுத்தாரு, இப்படி தைமியா என்னாரு, அங்க போனாரு இங்க போனாரு, ஒண்ணுமே புரியல அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, யாரும் எதிர்மறையான கருத்துக்களை, எதிர்மறையான கமெண்ட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனது வந்து பொதுவாகவே நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னும் போது இஹ்லாஸாக இந்த பணியில் இருப்பதுங்கிறது என்ன கிடையாது, அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அதனாலதான் இஹ்லாஸுக்காக நம்ம பயிற்சி பெறணும். இஹ்லாஸை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், உன் பாதையில் இன்றைக்கு சகோதரிகளே தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் விஷயங்கள் நிறைய நடக்குது, ஆனா அல்லாஹுக்காக நடக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியைத்தான் ஆசிரியர்களாகிய நாம் எப்போதும் சிந்திக்கும். ஒவ்வொரு கட்டமும் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதுல மாஷா அல்லாஹ், அதாவது திறம்பட பாடம் நடத்துவதில், திறம்பட நம்முடைய பணிகளை செய்வதில் குறை ஏதும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு அஹதக்கும் இதா அமில அன் யுத்கின. உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது, அதை திறம்பட செய்யும் போது அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். குறையில்லாமல் செய்வதுங்கிறது வேறு. குறையில்லாமல், யாரும் நம்ம குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தாமல் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முழுமையான முறையில் என்னுடைய பணியை நான் செய்வது என்பது ஆர்வமூட்டப்பட்டதுதான். ஆனால் அது எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கர்வத்தை,
நான் சிறப்பிக்கப்பட்டவன் என்கிற ஒரு உணர்வை, நான் பலரால் பாராட்டப்படுகிறேன் என்கிற அந்த ஒரு பெருமிதத்தை தந்துவிட்டால் நம்முடைய இஹ்லாஸ் என்ன ஆயிடும்? போயிடும். அதனால் என் அன்பிற்கினிய ஆசிரியர்களே, நீங்கள் முழுமையான தர்பியாவை முறைப்படி பெற வேண்டும் என்றால் நீங்கள் பயிற்சி பெற வேண்டியது இந்த இஹ்லாஸ் தான். யாருடைய பாராட்டுகளுக்கு நம்ம மயங்கிடக்கூடாது. அப்போதான் யாராவது நம்மளை விமர்சனம் பண்ணாலும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? அதை ஈக்குவலா எடுத்துக்குவோம். நாம் பாராட்டுகளை மாத்திரமே கேட்டு 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 பழகுகிறோம். யாராவது நம்ம விமர்சித்தால் நமக்கு என்ன செய்யறது இல்லை? பிடிப்பதில்லை. அப்படிதானா? நம்மளை எப்பவுமே யாராவது ஒரு விதமான நோய், இதை தான் நார்சிச நோய் அப்படிங்கிறாங்க. நார்சிச நோய்க்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, அவன் யாராவது அவனை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாராவது அவங்கள சிறப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். மாஷா அல்லாஹ் சூப்பரா பேசுறீங்க, சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க, சூப்பரா பாடம் நடத்துறீங்க, எவ்வளோ பேர்கிட்ட நான் வந்து பாடம் படிச்சிருக்கிறேன், ஆனா உங்களை மாதிரி நான் வந்து யாரையும் பார்த்ததில்ல, இவ்வளவு கஷ்டமான பாடத்தையும் நீங்க ரொம்ப இலகுவா சொல்றீங்க, மாஷா அல்லாஹ் எவ்வளோ வரலாற்று தரவுகளை சொல்றீங்க, அப்படி இப்படின்னு யாராவது நம்மளை பாராட்டும் போது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? சலனமே காட்டக்கூடாது. நம்ம ஒரு ஒரு உணர்வற்ற ஜடங்களை போன்றுதான் அந்த பாராட்டுகளை, அந்த விமர்சனங்களை பார்க்கணும். அப்பதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினா நம்மளால ஏத்துக்க முடியும். அப்படிதான் தரமான அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த அறிஞர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்கள நம்ம ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேரை கேள்விப்படாத நம்முடைய அஹ்லு சுன்னா வட்டாரத்தில், இந்த சலஃபியத் மன்ஹஜில் நாம் இருக்கவே மாட்டோம். அந்த அளவிற்கு மாஷா அல்லாஹ் தாவா சலஃபியாவின் ஒரு தனித்துவமான அடையாளமாக வாழ்ந்து விட்டு மறைந்தவர் தான் இமாம் முகமது இப்னு சாலிஹ் அல் உசைமீன். அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டுக்கள், அல்லாஹ் அக்பர், என்ன சொல்றது, வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. 4-5 மன்னர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு சாதாரண களிமண் வீட்டில் தான் ரொம்ப வருஷமா இருந்தாரு. அவர் வந்து என்ன செய்யிருக்கிறாரு, 4 மன்னர்கள் நேரடியா அவங்க வீட்டுக்கே போய் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க மன்னர்கள் அப்படின்னு ஒன்றும் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம நாட்டுல, ஜனநாயக நாட்டில் ஓட்டு போட்டு ஜெயிக்கப்பட்ட இவர்களே ஒரு நவோ ஆடம்பரமாகவும் வானத்தில் இருந்து வந்ததை போல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் உண்மையாலுமே அப்படித்தான். மன்னர் ஆட்சியினுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா? அந்த துஸ்தூர்னா என்னது? நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன்லாம் ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு, மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகளுக்கு துஸ்தூர் என்று வைத்திருப்பார்கள். அந்த துஸ்தூரனுடைய ஆரம்ப வரியே எப்படி இருக்கும்னா, இந்த மண் தேசம், இந்த நாடு மன்னனுக்கு சொந்தமானது. இந்த நாடு யாருக்கு சொந்தமானது? மன்னனுக்கு சொந்தமானது. மன்னர் தன்னுடைய மக்களுக்கு தேவைக்கேற்ப கொடுப்பார். அப்படிதான் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஜனநாயக நாட்டில் என்ன சொல்லப்படுது? பப்ளிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தம் அதுக்கு? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யற ஆட்சி அப்படிங்கிறோம். ஆனா மன்னர் ஆட்சிக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணும் இந்த தேசமும் மன்னருக்கு சொந்தமானது, இந்த மக்களுக்கு தேவையானதை மன்னர் கொடுப்பார். அப்படிதான் எழுதி வச்சிருப்பாங்க. மன்னர் நினைச்சா எந்த இடத்தையும் எடுத்துடலாம், அது வந்து சட்டப்பூர்வம். மன்னர் நினைச்சா எதை வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் விடலாம், எதை வேணாலும் மூடலாம், எதை வேணாலும் துறக்கலாம். அப்படி வானளாவிய அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் மன்னர்கள். ஆனா அவங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து இருக்கிறதுனால அங்க என்ன நடக்கல? காட்டாட்சி தர்பார்கள் நடக்கல. இப்ப நம்ம நாடுகள ஜனநாயக நாடு, கோர்ட்டு அது இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் இதுவே இவங்க எந்த ஆட்டம் போடுறாங்க. அந்த சவுதி அரேபியா போன்ற மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்சஸ் இவங்களுக்கு இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் அக்பர், நாட்டையே சுடுகாட்டாக்கி போடுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த வானளாவி அதிகாரம் அவர்களுக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? ஓரளவுக்காவது அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதனால அவங்க என்ன செய்யறது இல்ல? காட்டு தர்பாரை அல்லது மோசமான ஒரு ஆட்சி முறையை தருவதில்லை. அப்படிப்பட்ட மன்னர்கள் 4 பேர் அவங்க வீட்டை வந்து, களிமண் வீட்டுல அவங்க இருக்கும்போது அவங்கள விசிட் பண்றாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒவ்வொரு மன்னரும் ரிக்வஸ்ட் பண்றாங்க, நாங்க சொந்த செலவோட உங்களுக்கு ஒரு பெரிய வீடை கட்டித்தரோம்னு. அவர் கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. ரொம்ப கடைசியா ஒரு உடல்நிலை சரியில்லாததுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான வீட்டை அவர் கட்டி கொண்டு போனார் அப்படிங்கிறது வரலாறு. வீடை கட்டித்தரேன்னு கடைசியா கிங் அப்துல்லா என்று நினைக்கிறேன் அவர் சொல்லும் போது கூட ஷேக் என்ன சொல்றாங்க, நீங்க எனக்கு வீடெல்லாம் கட்டித்தர வேண்டாம், எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் எங்க பகுதியில் ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டித்தாங்கன்னு கேட்கிறேன். மன்னருடைய செலவில் ஷேக் உசைமீன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பள்ளி கட்டப்பட்டதனால் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் ஜாமிஉல் உசைமீன் உனைசா என்கிற மாகாணத்துல இமாம் உசைமீன் பேர்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அப்படிப்பட்ட இமாம் உசைமீன் அவ்வளவு பெரிய வானலாவை அவங்களுக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் சமூகத்தில் வாழுங்காலத்திலே அவர்கள் புகழுக்கு மயங்கியவர்கள் அல்ல, ஆனால் புகழ் அவர்களை தேடி வந்தது. அரபியில் ஒரு பழமொழி இருக்கிறது, ரிஜாலுல் கிபார் அவள் ஷக்ஸியாத்துல் கிபார் தஜ்ரி வராஅஹுமுல் கிஸஸ் அப்படின்னு. பெரிய மனிதர்களாக நீங்கள் மாறிவிட்டால் கதைகள் உங்கள் பின்னால் ஓடி வரும் அப்படின்னு. கதைகள் பின்னால் ஓடி வரும்னா உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு, இது ஒரு பலகீனமான செய்தி, ஆனா ரசூல்லா பேர்ல சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை சந்திப்பதற்கு ஒரு அம்மா ஒரு மகனை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து யார சொல்லலாம், என் பையன் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்றாரு, இனிப்பு ரொம்ப சாப்பிட்றாரு, அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்போ ரசூல் என்ன செஞ்சாங்களாம், நீங்க போய் டைம் கேட்டாங்க, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே நாளைக்கு வந்தோடனே, தம்பி ஸ்வீட்லாம் சாப்பிடாத சுகர் வரும், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. சரியா?
போன உடனே பக்கத்துல இருந்தவங்க இந்த பதில நீங்க நேத்தே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களா பதிலு? நேத்து வரைக்கும் நானும் சுகரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல அச்சு பிசகாமல் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே அலி ரலியல்லாஹு அவர்கள் பேரில் இந்த கதை இருக்கிறது. அச்சு பிசகாமல் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே உமர் ரலியல்லாஹு பேரில் இருக்கிறது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் பேரில் இருக்கிறது, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் பேரில் இருக்கிறது. அவ்வளவு ஏன் மகாத்மா காந்தி பேர்லயும் அப்படியே இருக்குது கதை. உங்களையும் ஒரு ஆள் செலிபிரிட்டி ஆகி பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு பின்னாடி உங்க பேரு சொல்லி அவங்க பேர்ல அப்படியே வரும். இந்த மாதிரி ஒரு பையனை கூட்டு வர அம்மா வந்தாங்க, ஸ்வீட்டு சாப்பிடாத சாக்லேட்டு சாப்பிடாத உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சாக்லேட்டு ஸ்வீட்டு இப்படிதான் மாறுமே தவிர ஆனா அந்த இனிப்புங்கிறது கூட அப்படியே தான் இருக்கும். அப்போ ரிஜாலுல் கிபார் தஜ்ரி வராஹுமுல் கிஸஸ், பெரிய மனிதர்களாக மாறிவிட்டால் கதைகள் என்ன செய்யும்? அவங்க பின்னாடி ஓடும். அவங்க நின்னா வரலாறு, அவங்க உட்கார்ந்தா ஒரு இன்சிடென்ட். அப்படிதான் இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு செய்தி சேனல்கள்ல? அவர் அங்கிருந்து கிளம்பினாரு, சட்டையை போட்டாரு, கோட்டை போட்டாரு, கார்ல ஏறினார், இதனால் 10 பைசா பொது ஜனத்திற்கு மதிப்பு இருக்கிறதா? எதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. மனிதர்கள் பிரபலங்களாக ஆகிவிட்டால் அவர்கள் பின்னால் என்ன செய்யும்? கதைகள் ஓடும். அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி நான் உங்களை சொல்லல, உண்மையான வரலாறுகள் அவ்வளவு இருக்கு. ஆனா ஒரு முறை மகரிப் தொலை வைக்கிறாங்க ஒரு பள்ளியில, ஒரு சின்ன சூறா ஓதுறாங்க, ஓதும் போது ஒரு தப்பு வந்துருச்சு. பின்னாடி நின்று தொழுதுகிட்டு இருக்க நபர்ல ஒருத்தர் தொழுது முடிச்ச உடனே அசிங்கப்படுத்துறாரு ஷேக். அறிவில்லை உங்களுக்கு, ஓத தெரியாட்ட நீங்க எல்லாம் ஏன் தொலை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் அப்படின்னா மன்னர் வரைக்கும் வந்து நேர்ல சந்திக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஷேக்குடைய வரலாறுலாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுதுருவீங்க. ஒவ்வொரு முறையும் அதாவது இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி ஷேக் அவர்கள் தொடர்ச்சியாக போகும்போது கூட்டமாக ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து ஷேக் அவர்களை சந்திக்க வருவாங்க. ஷேக் அவர்களுடைய மரண செய்தி கேள்விப்பட்டோன்னே அவ்வளவு மக்கள், அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு புகழ் அவங்க வரலாறுக்கு பின்னாடி இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதர் தொலை வைக்க தெரியாம நீர் ஏன் தொலை வைக்க போறீங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்ட ஒரு வரலாறு. அஸ்லஹ கல்லா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஷேக் வெளியே வராங்க, பர்ஸ்ல ஒரு அந்த இதுக்கு யாசகம் கேட்பதற்கு இருப்பாங்கல்ல, யாசகம் கேட்பதற்கு நிற்பாங்கல்ல. அப்போ நம்ம எவ்வளவுதான் செல்வம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம பர்ஸ்ல எல்லாமா இருக்கும். பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருப்போம், என்ன இருக்குதோ அதை வச்சிருப்போம். அதுல ஏதோ ஒரு 10 ரியால் 5 ரியால் எடுத்து கையில கொடுக்குறாங்க. நீ பெரிய ஆளுங்கிறாங்க, 5 ரியால் 10 ரியால் கொடுக்குறீங்களே, ஷேம் ஆன் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மூஞ்சிலே அவர் எரிஞ்சிட்டு போறாரு. ஒரு யாசகம் கேட்கிறவர். ஐயோ, மெதுவா மோட்டரோலா போல. என்னமா சொல்லிக்கிட்டு இருந்தோம்? யாசகம் கேட்கிறவர் கையில அவர் கொடுத்த காசு தூக்கி அப்படியே மூஞ்சில எரிஞ்சிட்டு போறார். அப்போ அஸ்லஹக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை சீர் செய்வானாக. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கம் எப்போ நமக்கு வரும்னா, பாராட்டுகளுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமையாயிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அது ஒரு அந்த போதைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிமையாயிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நம்முடைய சமையல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஹஸ்பண்ட் கிட்டே. ஏன்னா அவர் பாராட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லா இல்லைன்னு சொன்னார்னா அடுத்த வேலை அவர் கிடைக்காது. அதனால அவர் என்ன செய்வார்? நல்லாவே இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டதுனால யாராவது நம்முடைய சமையலை குறை சொல்லிவிட்டால் நமக்கு என்ன செய்யறது இல்லை? அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் வர்றதில்லை. மாறாக நமக்கு எரிச்சல் வருகிறது. விமர்சிப்பவர்களை எதிரிகளாகவே மாற்றி விடுகிறோம். அதனால் இஹ்லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க இபாதத்துல உள்ளவங்க எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், மாஷாஅல்லாஹ் ஆபிதுகளாக இருப்பார்கள், வணக்கசாலிகளாக இருப்பார்கள். அந்த வணக்கத்தில் இஹ்லாஸை கொண்டு வருவதே பெரிய சவால் தான். ஆனா அதில் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு அவங்க என்ன செஞ்சிட முடியும்? இஹ்லாஸாக இபாதத்துகள் செய்து விட முடியும். ஆனா இஹ்லாஸாக கல்வி போதிப்பதுங்கிறது என்ன செஞ்சிடாது? அவ்வளவு எளிதில் வந்து விடாது. ஏன்? கல்வி போதிப்பவர்களுடைய அனைத்து விஷயங்களும் பார்க்கப்படுகிறது, அது விமர்சிக்கப்படுகிறது, அது பாராட்டப்படுகிறது. அப்படிதானே? அப்ப அதனால இந்த இடத்தில் நம்ம இஹ்லாஸோடு வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இஹ்லாஸ் என்ன செய்யணும்? நீங்க எப்பவுமே உங்களிடத்துல வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, எப்படி இந்த இஹ்லாஸ் நீங்க கை கொள்ள முடியும் அப்படின்னா, நற்பண்புகளில் நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நல்ல விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யணும்? எப்போ உங்களுடைய மாணவியர்களுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு சர்ஃப் தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நஹு தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நஹுவும் சர்ஃபையும் நடத்திட்டா என் வேலை முடிஞ்சது நீங்க நினைக்கக்கூடாது. கசசு நபி தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது துருசுல் லுகா தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது மின்ஹாஜுல் முஸ்லீம் தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது உசூல் சலாசா தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நடத்துவேன், அதோட என் கதை முடிஞ்சுது, என் சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் அந்த சப்ஜெக்டையும் தாண்டி நிறைய விஷயங்களில் அவர்களுக்கு தேவை இருக்கிறது. நீங்க அவர்களுக்கு உங்களுடைய அதபை சொல்லிக் கொடுக்கணும். உங்களை பார்த்து அவங்க கத்துக்கணும். கல்வி தேடக்கூடிய மாணவியர்கள் அவங்களுக்கு அதபு எங்க இருந்து அவங்க கத்துக்குவாங்க? கல்விக்கு ஒரு இடத்துலயும் அதபுக்கு இன்னொரு இடத்துலயும் போவாங்களா? சொல்லுங்க. நான் இங்க நூறு நிசா மதரசாக்கு கல்வி கற்கத்தான் வந்திருக்கிறேன், அன்னூறு மதரசாவுக்கு நான் கல்வி கற்கத்தான் வந்திருக்கிறேன். அப்போ ஒழுக்கத்தை எங்கப்பா நீ கத்துக்குவ? அது வேற எங்கேயாவது போய் கத்துக்குவேன்னு சொல்ல முடியுமா?
அப்ப எந்த இடத்தில் அவர்கள் கல்வி கற்க வருகிறார்களோ அங்கதான் என்ன கத்துக்க போறாங்க? ஒழுக்கத்தையும் கற்க போகிறார்கள். அதனாலதான் நீங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் கல்வித்துறைக்கு வசாரத்து தர்பியான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. வசாரானா மினிஸ்ட்ரி, அப்படிதானா? பொதுவா எஜுகேஷனுக்கும் டீச்சிங்க்கும் தாலீம்ங்கிற வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. அங்கேயும் மக்தபு தாலீம், எஜுகேஷன் ஆபீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த மினிஸ்ட்ரிக்கு, அந்த அமைச்சரவைக்கு பேர் வைக்கும் போது எப்படி பேர் வச்சிருக்காங்க? வசாரத்து தர்பியா. ஏன்? தாலீம்னாலே அதுல என்ன இருக்கணும்? தர்பியா இருக்கணும். தர்பியா இல்லாத தாலீமாக இருந்தால் அது தாலீம் இல்ல, அது ஒரு மாரிஃப், அது ஒரு நாலேஜ் அல்ல, அது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு விவரத்தை அவர் சேகரிக்கிறார், அவ்வளவுதான். 2+2 = 4ங்கிற மாதிரி. ஓகே, அர்கானுல் இஸ்லாம் ஹம்சா, அர்கானுல் ஈமான் சித்தா அப்படின்னு விவரத்தை சேகரித்திருக்கிறாரே தவிர அவர் எதை பெறவில்லை? கல்வியை பெறவில்லை. அப்போ ஆசிரியர்களாகிய உங்களிடத்திலிருந்து அவர்கள் தர்பியத்தை பெற வேண்டும். அந்த நல்ல விஷயத்தில் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, ஒவ்வொன்றும் கவனிக்கப்படுகிறது, அப்படிதானா? வெட்டிச்சிரிப்பு சிரிக்கிறீங்களா, அல்லது அழகாக முறையில புன்னகைக்கிறீங்களா, சத்தம் போட்டு நீங்க பேசுறீங்களா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எல்லா விஷயங்களும் பார்க்கப்படுகிறது. கோபம் வரும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது எப்படி நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய உல்லாசங்கள், உற்சாகங்கள், உங்களுடைய சுற்றுப்பயணங்கள், உங்களுடைய பொழுதுபோக்குகள் எப்படி இருக்குது, இதில் தான் கல்வி தேடும் மாணவிகள் அல்லது கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் வித்தியாசப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த பொதுமக்களிடமிருந்து வித்தியாசப்படக்கூடிய விஷயங்கள் என்று சிலது இருக்கிறது. என்ன விஷயம்? மற்றவங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறீர்கள், அப்படிதானே? இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம், ஃப்ரீ டைம் கிடைச்சா இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னா உடனே என்னதான் செய்வாங்க? என்னமா செய்வாங்க? போன் நோண்டுவாங்க. வெரி குட். நீங்களும் அதையே செய்து கொண்டிருந்தால் உங்ககிட்ட என்ன கிடையாது? அவங்களுக்கு முன்மாதிரி இல்லை. கோவம் வந்த உடனே பிள்ளைகளை போட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, ஏசுவாங்க, சபிப்பாங்க. நீங்களும் அதே செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட முன்மாதிரி இல்ல. ஒரு நகைச்சுவை சொல்லும் போது எப்படி நீங்க சிரிக்கிறீங்க? வெடிச்சிரிப்பு சிரிக்கிறீங்களா, அல்லது ஒரு கண்ணியமான முறையில் மௌனமான முறையிலே புன்னகைக்கிறீங்களா? அப்ப இதை வைத்து நீங்கள் அளவிடப்படுகிறீர்கள், எடை போடப்படுகிறீர்கள், கண்காணிக்கப்படுகிறீர்கள், சிலரால் நீங்கள் பின்பற்றப்படவும் செய்கிறீர்கள், அப்படிதானா? அப்போ இந்த மாதிரி ஏனையவர்களிடத்திலிருந்து கல்வி தேடும் மாணவியர்கள் எப்படி நீங்கள் வித்தியாசப்படுகிறீர்கள் என்றால் இந்த ஒழுக்க ரீதியான, பண்பாடுகள் ரீதியான விஷயங்களில் தான், அப்படிதானா? நம்ம வானத்திலிருந்து வந்து விட்டோம், நான் அப்படியே தனியாக தான் வச்சுக்குவோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பொது ஜனங்கள், கல்வி பின்னணி இல்லாதவர்கள் சாதாரணமாக எப்படி நடந்து கொள்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து நீங்கள் அசாதாரணமாக நடந்து கொள்கிறீர்கள். உதாரணமாக மஹரமே, அந்த அஜ்னபி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவான பெண்கள் அவ்வளவு எளிதில், அல்லது அதையெல்லாம் பேண வேண்டுமா என்கிற ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அதுல கவனமா இருப்போம், அப்படிதானா? என் அண்ணனின் மனை, அதாவது என்ன சொல்றது, என்னுடைய சகோதரியின் கணவர், அவரிடத்துல நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என் மனைவி, என்னுடைய கணவருடைய சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு மகரம், அதை என்ன சொல்றது, தடை செய்யப்பட்ட உறவுகள். அந்த மாதிரியான இடங்களில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், இப்படி பல விஷயங்கள் உங்களிடமிருந்து உங்கள் மாணவிகள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். உங்கள் வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிறது, அதை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள், அதில் நீங்கள் எதை மையப்படுத்துகிறீர்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மாணவிகள் என்ன செய்யறாங்க, உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லொழுக்கத்திற்கு நீங்க என்ன செய்யணும்? நற்பண்புகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதே போன்று ரொம்ப முக்கியம், அமைதியும் கண்ணியமும் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கணுமா? ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு அமைதி, ஒரு கண்ணியம், ஒரு நிதானம், ஒரு பக்குவம், அது எப்போதும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அந்த நிதானமும் பக்குவம் தான் நம்மளை என்ன செய்யும்? இன்னும் இன்னும் இந்த துறையிலே நம்மை சிறப்பாக வைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த கல்வியின் சிறப்பை நீங்கள் உங்கள் மாணவிகளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கல்வியின் சிறப்பு என்ன செய்யணும்? உணர்த்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஃபித்னாக்கள் தன்னுடைய எல்லா வாசல் கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறது. ஃபித்னாக்கள் இல்லாத, ஃபித்னாக்கள் நுழையாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஃபித்னாக்கள் என்ன செஞ்சிருக்குது? தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஃபித்னாக்களை எதிர்ப்பது மார்க்கத்தின் கல்வி மாத்திரம்தான். வேற எதுவும் என்ன செய்யறது இல்ல. இந்த ஃபித்னாக்களை எதிர்த்து பேசுவதும் இல்லை, எதிர்த்து போராடுவதும் இல்லை. இங்கு நீங்கள் அந்த மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்டிவா பாடம் நடத்துறது புலப்படணும்னு சொன்னா, அதாவது எல்லோரும் எதற்கு அடிக்ட் ஆகிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் மீளப்படும். எல்லாரும் சினிமா பாக்குறாங்க, அப்படிதானா? இன்னைக்கு சினிமா பாக்குறதுங்கிறது ஒரு நார்மலைஸ்ட், சாதாரணமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. அதனாலதான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவிற்கு நாட்டிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் மக்கள் இந்த சினிமாவிற்கு பின்னால் பைத்தியங்களாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா நம்மிடத்திலே கல்வி கற்கக்கூடிய மாணவிகள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அந்த சினிமாவை வெறுத்துத்தான் இருக்கிறார்களா?
எந்த சினிமாவும் அவங்க பார்க்கறது இல்ல, எந்த பாடல்களும் அவங்க கேட்கறது இல்ல, எந்த இசைகளும் அவங்க கேட்கறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஊர்ஜிதமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டோமா? இது எல்லாவற்றையும் ஒழிப்பது இந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி வரக்கூடிய கருத்து என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு உணவு நேரத்திற்காக சகோதரி அழைக்கிறார்கள். அந்த அழைக்கிற அந்த நேரத்திலும் அவர்கள் எதையோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். அக்கா என்ன செய்யறாங்க? தம்பிக்கு ஊட்டி விடுறாங்க. நான் ஊட்டி விடுறேன் உனக்கு, நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த ஹதீஸ்ல இந்த கருத்துக்களை, ஃபிக்ஹ் சட்டங்களை எழுதுங்க என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு அறிஞரை பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. ஒருவர் அவரை விருந்து கலைக்கிறார். விருந்து கலைக்கும் போது அவர் சொல்றாரு, நான் விருந்துக்கு வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் உடன் வரும்போது என்னுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து விட்டு வருவேன் அப்படிங்கிறார். எவ்வளவு நேரம் ஒருத்தர் வீட்டுல போய் நம்ம சாப்பிட போறோம்? அந்த நேரத்துல என்ன பெருசா படிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த படிப்பு, அந்த கல்வி எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், உணவு சாப்பிட வரக்கூடிய அந்த நேரத்திலும் கூட நான் சில புத்தகங்களை கொண்டு வருவேன். நீ என்ன செய்யக்கூடாது, என்ன தடை செய்யக்கூடாது. ஏன்னா பொதுவா நம்ம யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போறோம், அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு யாரையாவது அழைக்கிறோம் அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்ப்போம். அது இயல்பா இல்லையா? உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காருங்க அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அப்போ ஒரு வீட்டிற்கு நான் வந்தாலோ, என் வீட்டிற்கு யாராவது வந்தாலோ, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு மொழி, அந்த அட்டென்ஷன் இருக்கணும். அப்போ நான் வந்து உங்ககிட்ட அதிக நேரம் பேசாம நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறத நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு குற்றமாக கருதி விடக்கூடாது. இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்க வீட்டிற்கு நான் சாப்பிட வருகிறேன் என்று நிபந்தனை போட்டு வந்த அறிஞர்கள் எல்லாம் உண்டு. அப்படின்னா அந்த கல்வி மேல எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு. கடைசியில் ஒரு பேர் எனக்கு மறந்துடுச்சு. அவர் எப்படி இறக்கிறார் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், வினோதமானது. கையில் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டே வருகிறார். ஒரு வாகனம் அவர் மீது மோதுகிறது. அதில் அடி வாங்கி விழுந்தவர் கடைசியில் இறந்து போய் விடுகிறார். அப்ப அதுக்காக நீங்க ரோட்ல போகும்போது கிதாப் எடுத்துக்கிட்டே போங்க, பஸ்ல ரயில்ல போய் மோதுங்க, அந்த அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அதீத ஆர்வம், அந்த கல்வியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது வந்து ஆர்வ கோளாறு அல்ல, இது ஆர்வ மிகுதி. அவங்களுக்கு ஆர்வ மிகுதிக்கும் ஆர்வ கோளாறுக்கு என்னமா இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. அப்படிதானே? ஆர்வ மிகுதி என்பது எப்போதும் படிப்பது, ஆர்வ கோளாறு என்பது படிப்பதை போல் நடிப்பது. இன்னைக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே சில பேர் படிக்கிறாங்க, பல பேர் என்ன செய்யறாங்க? படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப நீங்கள் எந்த படிப்பட்ட முன்மாதிரி நீங்கள் உங்கள் மாணவியர்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கறதுல நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப கவனம். வாசிப்பவர்களை நீங்க நேசிக்க வைக்கணும். சப்ஜெக்டை தாண்டி, சிலபஸை தாண்டி எத்தனை புத்தகங்களை உங்கள் மாணவியர்களை நீங்கள் படிக்க வைத்திருக்கிறீர்கள்? அவங்க கிட்ட நீங்க புத்தகத்தை பற்றி இன்ஃபர்மேஷனை சொல்லணும். இமாம் இப்னு தைமியாவுடைய முஅல்லஃபாத்துகள் போது 500க்கும் மேற்பட்ட முஅல்லஃபாத்துகள் இருக்கிறது. அதில் ஒரு 5 பேர் நமக்கு தெரியுமா? 5 பேரை பத்தி என்னைக்காவது நம்ம பேசியிருக்கிறோமா? அறிஞர்களுடைய ஆய்வு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் இருக்கிறது. அது குறித்து முழுமையான அறிவு நமக்கு வருகிறதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதை பத்தி ஒரு சின்ன சின்ன அறிமுகங்கள் அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய மாணவிகளுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? சிலபஸுக்கு வெளியேயும் பயனுள்ள நிறைய விஷயங்களை படிப்பதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்? கல்விக்காக தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இமாம் இப்னு தைமியாவை பற்றி எவ்வளவு பேசுகிறோம். ஆனால் இமாம் இப்னு தைமியா கடைசி வரைக்கும் என்ன செய்யல? கல்யாணம் பண்ணல. இமாம் தபரி அவங்க கல்யாணம் பண்ணல. இமாம் ஜமக்ஷரி அவரும் கல்யாணம் பண்ணல. அவங்க கல்யாணத்தை வேண்டாம் என்று ஒதுக்கல. கல்யாணத்தை பற்றி சிந்திக்க முடியாத அளவிற்கு கல்வி பணியும், அதை பரப்பக்கூடிய பணியும், அந்த பரப்பக்கூடிய பணியில் வரக்கூடிய பாதிப்புகளை அவர்கள் தற்காப்பதற்குமே அவர்களுடைய நேரம் முழுமையா போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல அவங்க படிக்கல. அன்னைக்கு அவங்க படிச்சதும் சரி, பயிற்றுவித்ததும் சரி, ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே. இப்போ நீங்க சமீபத்தில் நம்ம வாழ்ந்த இந்த காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஹதீஸ் கலை மேதை என்று அறியப்படுகின்ற இமாம் அல்பானியுடைய வரலாறுல வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு பள்ளியில ஒருத்தர் என்ன செய்யறார்? நோன்பின் சிறப்பை பற்றி ஏதோ பேசுகிறார். பேசும்போது ஒரு பலவீனமான ஹதீஸை சொல்லிட்டார். அந்த கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நேரா இமாம் அல்பானி கிட்ட வந்து, இந்த மாதிரி ஒரு ஹதீப் பேசினாரு, இந்த நோன்பு பத்தி ஒரு ஹதீஸ் சொன்னாரு, இது கரெக்டான ஹதீஸான்னு கேட்கிறார். இமாம் என்ன சொல்லுவார்? அதுக்கு என்னம்மா சொல்லணும்? அது கரெக்டான ஹதீஸ் இல்லைன்னா சரியான ஹதீஸ்னு சொல்லணுமா, அல்லது லைஃபான ஹதீஸ்னு சொல்லணுமா? அப்ப யாரா இருந்தாலும் அதானே சொல்லுவாங்க. அதையும் அதான் சொன்னார் இமாம் அல்பானி, இது லைஃபான ஹதீஸ்ன்ட்டார். நேரா எந்த இமாம் அதை சொன்னாரோ, எந்த அஜரத் அதை சொன்னாரோ, அந்த அஜரத்துக்கிட்டே நேரா போய், நீங்க சொன்ன ஹதீஸ இமாம் அல்பானி லைஃப்ன்ட்டாரு அப்படின்னு ஒரு போடு போட்டு போயிட்டார். அவர் அரசாங்கத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் என்ன பண்ணிட்டாரு? எங்களுடைய பிரச்சாரத்தை இந்த அல்பானி குலைத்துக் கொண்டிருக்கிறார், வஹாபிய பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க தூக்கி எங்க வச்சுட்டாங்க? இப்படி நிறைய சிறைகள். இப்படி இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வி சேவையில் இருந்த எத்தனையோ பேர் பெரும் பெரும் எதிர்ப்புகள், பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டதனால் இவங்கள மாதிரியான சில பேரால் என்ன செய்ய முடியல? திருமணத்தை பற்றி கூட சிந்திக்கவே முடியும். இப்போ நம்ம இமாம் முஹம்மது அப்துல் வஹாபி பற்றி அவ்வளவு பேசுறோம். அவரை பற்றி எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை எல்லாரும் பரப்புறாங்க. ஆனா
வரலாறு சொல்லுது 40 வயசு தாண்டி தான் அவர் கல்யாணமே பண்ணார். 40 அல்லது 45 வயதில் தான் யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்? இமாம் முஹம்மது அப்துல் வஹாப். அப்படிதானே? ஆனால் இந்த வஹாபிகள் என்று நமக்கு எதிராக பேசுபவர்கள் என்ன செய்யறாங்க? அவர் ஆட்சியை பிடிப்பதற்காக மன்னர் சவுதோடு சேர்ந்து சொகுசான வாழ்க்கைக்காகத்தான் அவர் இந்த பிரச்சாரத்தை பண்ணாருன்னு பொய்யா சொல்றாங்க. சொகுசான பிரச்சாரத்தில் இருப்பவர்கள் தான் எப்படி இருந்திருக்கணும் அவரு? அப்ப பாருங்க, சமூகத்தில் கல்வி தேடும் சபையில் கல்வியை பரப்பக்கூடிய அந்த பாதையில் பயணத்தில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பட்டுத்தான் அவர்கள் எல்லாம் கல்வியாளர்களாக அல்ஹம்துலில்லாஹ் மலர்ந்து காலங்கள் பல சென்றாலும் அவர்கள் செய்த சேவைகள் இன்னும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம அந்த அளவுக்கெல்லாம் தியாகங்கள் செய்ய வேண்டிய, அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய கடமையை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து செய்யணும். அப்படிதானே? உங்ககிட்ட படிச்ச ஒரு மாணவி மாஷா அல்லாஹ், அவளை ஒரு தாலிபத்துல் இல்மாக, ஒரு கல்வி தேடும் ஒரு மாணவியாக நான் மாற்றி விட்டேன். கல்வியில ரொம்ப அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, மேற்படிப்பு மாஷா அல்லாஹ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை என்ன செய்யணும்? நம்ம கரெக்டா இருக்கணும். அதே போன்று இந்த கல்வியை பகிரக்கூடிய விஷயத்துல நீங்க கஞ்சத்தனம் காட்டவே கூடாது. ஆசிரியர்கள் என்ன செய்யக்கூடாது? அது கஞ்சத்தனம் கூட கிடையாது, அது உலோபித்தனம். கஞ்சத்தனத்துக்கும் உலோபித்தனத்துக்கும் என்னமா வித்தியாசம்? குரான்ல இருக்குல்ல, உலோபித்தனம்னு ஒரு வார்த்தை இருக்குது, கஞ்சத்தனம்னு ஒரு வார்த்தை இருக்கு. புகுல் அப்படின்னு சொல்றோம், ஷொஹ் அப்படிங்கிறோம். புகுல் அப்படின்னா கஞ்சத்தனம், ஷொஹ் அப்படின்னா என்னது? உலோபித்தனம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம்லாம் சொல்லாதீங்க, வாங்க சொல்லிட்டாங்கிறீங்க. பிஸ்மில்லாஹ், முடிச்சிருவோம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். கஞ்சத்தனத்திற்கும் உலோபித்தனத்திற்கும் உள்ள வித்தியாசம், அதாவது எது எனக்கானதோ, எது எனக்கு சொந்தமானதோ அதிலிருந்து நான் அடுத்தவர்களுக்கு தராமல் தடுத்தால் அது கஞ்சத்தனம். இப்போ என்கிட்ட காசு இருக்கு, என்னுடைய காசு, அது நான் யாருக்கும் செலவு பண்ணாமல் எனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்னம்மா? கஞ்சத்தனம். இன்னொன்று இருக்கு உலோபித்தனம். அது என்னன்னா, அடுத்தவங்க கிட்ட இருக்கிறதும் அடுத்தவங்களுக்கு போகாம பாத்துக்கிறது. இப்போ நான் கொடுக்கறது இல்லை, யாராவது ஒருத்தன் கொடுக்க வந்தாலும் அவனே என்ன செய்யறது? ஏன்னா கொடுத்துக்கிட்டு சுமாரா அப்படின்னு அவனை தடுத்தானா அதுக்கு பேர் என்னது? உலோபித்தனம். அப்போ நம்மிடத்தில் வந்த எந்த கல்வியும் அது இன்ஹெரிட்டன்ஸாக நாம பெற்றதா? கல்விங்கிறது எப்படி எங்க அம்மாவோட அம்மா, வாப்பாவோட வாப்பா அப்படி வந்ததா? யாரோ ஒருவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான் எனது கல்வி. அப்ப அந்த கல்வியை நம்ம அடுத்தவர்களுக்கு போறதை தடுத்தோம் அப்படின்னா அது கஞ்சத்தனம் என்பதை விட அது என்னது? அது உலோபித்தனம். அப்படிதானா? ஏன்னா உலகத்திலேயே எத்தனை பேரிடத்தில் நீங்கள் கொடுத்தாலும் அது அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு சொத்து கல்வி மட்டும்தான். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு மொபைல நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அது என்கிட்ட இருக்காது, அது அவங்க கிட்ட போயிடும். இந்த பேனாவை நான் ஒரு ஆள் கொடுத்துட்டா அது என்கிட்ட இருக்காது, அவங்க கிட்ட போயிடும். ஆனா என்கிட்ட இருக்கிற கல்வியை நான் அவங்க கிட்ட கொடுத்தா அது உங்ககிட்ட போயிடும், என்கிட்ட இருக்காதா? என்கிட்ட இருக்கு. நீங்க இன்னும் 10 பேர் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட இருந்து போயிருமா? இல்லை. அப்போ எவ்வளவு கொடுத்தாலும் அழியாத ஒரு செல்வம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது என்னது? கல்விதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கல்வியை தேடுகின்ற, கல்வியை பரப்புகின்ற புனிதமான பணியை செய்யக்கூடிய நீங்கள் இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானவர்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் ரொம்ப தேவைப்படக்கூடியவர்கள். அப்போ உங்களிடத்துல படிக்கக்கூடிய மாணவிகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு தரமான, தகுதி மிக்க, இரையச்சம் கொண்ட ஒரு மாணவிகளாக நீங்கள் உருவாக்கும் போது ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக அவள் மாறப்போகிறாள். நல்லொழுக்கம் உள்ள சாலிகான பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக அவள் மாறப்போகிறாள் எனும்போது இந்த சமூக மாற்றத்தின் மிக முக்கியமான ஒரு அடித்தளம், மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம் உங்களை போன்ற ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் மனதில் வைத்து இஹ்லாஸாக, இறையச்சத்தோடு இந்த பாதையின் பயணத்தின் சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு அது நமக்கு எந்த விதத்திலும் ஒரு அதாபை பெற்றுத்தராமல் சவாபை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணியாக அதை நீங்கள் அமைத்து கொண்டால் உண்மையில் நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற ஆசிரியர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.